அக்டோபர் 10 முதல் வித்தார்த் நடிப்பில் மருதம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சூப்பராக இருந்துச்சுங்க படம், நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும் அது. நல்லா இருக்கு அவர்களுக்கு. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கு. சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் தியேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும், வீட்டில் பார்த்தா அந்த எஃபெக்ட் வராது. தியேட்டரில் நல்லா இருந்துச்சு. நல்லா கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர். கதை வந்து கர்நாடகாவில் நடக்கிற அவங்களோட ஓன் ஸ்டோரி, ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி. அது வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கனெக்ட் ஆகி எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சவுண்டு சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக அந்த பார்ட் ஒன்று அந்த வராக பிஜிஎம் இருக்கும், அது திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரு கிளாப்ஸ், அதே மாதிரி ஒரு வைப் வந்து திரும்பவும் வருது. அது சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குண்ணா. ஆக்டிங் ரிஷப் ஷெட்டி அவர் டைரக்ட் பண்ணி நினச்சிருக்காரு. எப்படின்னு தெரியல, ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பண்ணுறது பெரிய விஷயம். இல்லை எல்லாமே பணம், க்ரீடு, அந்த இதில் நடக்கிறது தான். பேராசையில் நடக்கிற ஒரு கதை தான் அது. அவங்களோட ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். இது யாருக்கெல்லாம் அந்த பாகுபலி இந்த மாதிரி RRR இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஆனால் தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். விஎஃப்எக்ஸு, ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்கு, அந்த டிவைன் மோடு, அந்த டிவைன் பற்றி சொல்லியிருக்க விதம் எல்லாமே நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும். சும்மா கதை கன்வே ஆகிருக்கு. பட் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சவுண்ட் விஎஃப்எக்ஸும் சவுண்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே ஒரு தனியாக தெரியாமல் அந்த படத்தோடையே மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதில் ரிஷப் ஷெட்டி நம்ம வேறு யார்கிட்டையும் போகிற மாதிரி தெரியாது. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்லேயே நம்ம வந்து இன்வால்வ் ஆகிடுவோம். ஸோ அடுத்தவங்கள எங்களால் பார்க்க முடியாது. ஹீரோயினும் ரிஷப் ஷெட்டி 2 பேர் ஆக்டிங்கே என்எஃப். பார்த்த வரைக்கும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ரெண்டுமே டிவோஷனல் மூடு தான் போகுது. அதில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வில்லேஜில் வந்துச்சு. இது வந்து பழைய காலத்தில் ராஜா அப்படி போயிடுது, புராணமாக போயிட்டு அந்த ஈஸ்வர் லிங்கத்துக்காக மட்டும்தான் அது. அதை அந்த இடத்துல இந்த இடத்துக்கு அந்த எப்படி எடுத்துகிட்டு வரான்ற மட்டும்தான், அந்த மட்டும்தான். நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆக்டிங் ஃபுல்லாக ஃபைட்டு தான் ப்ரோ, ஃபைட்டு தான், சவுண்டு தான், அடிதடி தான், அது மட்டும் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி எது இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நார்மல் தான். அந்த ஹீரோயினி தான் வில்லி இப்போதைக்கு. முன்னாடிலாம் கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த அவள் உள்ளே போயிட்டு அந்த இது சொல்லும் போது தான் அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும். மற்றபடி அதெல்லாம் கூப்பிட்டு தான். லாஸ்ட்டில் எந்த படத்துலையும் ஹீரோயினிஸ் ஆகாது. இதில் வந்து சேர்த்து அவனே கொண்டுட்டான், அவ்வளோதான். நான் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. அதோட கண்டினியூஷன் ஏதாச்சும் இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது பீரியட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் காமிச்சிட்டு இதுக்கு நடுவில் வந்துடுவாங்கன்னு நினச்சேன். லைக் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியடாகவே போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதான், நான் நிறைய கூஸ் பம்ப்ஸ். அது வந்து தனியாக மியூசிக் தான், விஷுவல் தான் அப்படின்னு சொல்ல தெரியல. எல்லாமே சேர்த்து நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் நிறைய இருந்துச்சு. டிவைன் ஃபீல்லாம் கிடைக்கும், அதான் சொல்லுறேன். எனக்கு அவ்வளோ எனக்கே லைட்டாக என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் தான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வீட்டில் அம்மாக்கெலாம் சாமி பக்தி ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் பேன் இந்தியானா 4 ஸ்டேட்லேருந்து ஆர்ட்டை போட்டு எடுத்துடுறாங்க. இங்கே ஒரிஜினலாக எடுத்து பேன் இந்தியாவாக பண்ணுறாங்க. அது சூப்பராக, அது ஒரு நல்ல கான்செப்ட் தான் ஆக்சுவலாக. இது எப்படி சொல்கிறது, ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணாமல் அதான் கான்செப்ட். இது வந்து இந்தியன் கான்செப்ட் தான். பக்தின்றது நம்ம மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகும்ல, அதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இது வந்து பார்த்தா யார் இது நமக்கு ஒரு ஹீரோ ஃபீல் வந்திருக்காது. பட் செகண்ட் ஹாஃப் போகும்போது அதுவுமே சரியாயிடும். அந்த ஹீரோயிசம்லாம் நல்லாவே இருந்துச்சு. தெரியுது, ஆனால் என்னடா அப்படின்ற மாதிரி இல்லை. அது படத்தோடு பார்க்கும்போது மொத்தம் அதான் நம்ம தனித்தனியாக யோசிக்கக்கூடாது. என்னடா இது இப்படின்லாம் ஒரு பேக்கேஜாக நல்லா இருக்குது. அப்படி மஸ்ட் வாட்ச், எல்லாருமே பார்க்கலாம். நானே எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அதான் அந்த இடம் மட்டும் கெஸ் பண்ண முடிஞ்சுது. பட் அது வரும்போதும் மாசாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது சா இவங்களை வில்லனா காட்ட மாட்டாங்கன்னு தோணும்ல. பட் காட்டிட்டாங்க, அதுவுமே ஒரு நல்ல இதுவாக தான் இருந்துச்சு. அது நான் பார்த்து தான் போனேன், மணிகண்டன் வாய்ஸ் தான் அப்படின்னு பார்த்து தான் போனேன். பட் சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அந்த ஃபீல். மணிகண்டனே கண்ணில் வந்துட்டு போகல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஷப் ஷெட்டி தான் கண்ணு முன்னாடி நின்றுருந்தார். பட் டப்பிங்கில் மட்டும் ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவுமே செகண்ட் ஹாஃப் அப்போ சரியாயிட்டாது.
சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே பயங்கரமாக அதான் சொல்கிறேனே, கத்திட்டு தான் இருந்தோம் நாங்கள். அந்த டிவைன் ஃபீல் எனக்கு வரலனாலுமே பார்க்க விஷுவலாக நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அந்த சவுண்டு எல்லாமே சேர்த்து நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்காங்க. பட் அது எது கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. கனெக்ஷன் இல்லை, மேபி தேர்ட் பார்ட்டில் கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னும் தெரில, பார்க்கணும்னா.